கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைய ஜீவவார்த்தை நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவரையும் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தினால் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இன்றைய சின்ன தியானத்திற்கு தேவன் கொடுத்த வேத பகுதி அது ரோமர்கள் நிருபம், அதில் 11ஆம் அதிகாரம், அதில் 29ஆம் வசனம். ரோமர் 11:29. தேவனுடைய கிருபை வரங்களும் அவர்களை அழைத்த அழைப்பும் மாறாதவைகள். தேவனுடைய கிருபை வரங்களும் அவர்களை அழைத்த அழைப்பும் மாறாதவைகள். இன்றைய தினம் தேவன் உங்களை அழைத்த அழைப்பு மாறாதது. இந்த 7வது மாதத்தில் தேவனுடைய அழைப்பின் சத்தத்தை நீங்கள் கேட்க போறீங்க. தேவன் அழைப்பின் நோக்கத்தை புரிச்சு கொள்ள போகிறீங்க. இதை கேட்டுக்கொண்டது தேவ ஜனமே, கர்த்தர் இன்றைய தினம் அந்த 7ஆம் மாதத்தின் 2ஆம் நாள் மட்டும் சொல்ல ஆசைப்படுகிற காரியமாக இதுதான். நான் உங்களை அழைத்திருக்கிறேன், நான் மாறாதவன், நான் அழைப்பிலிருந்து நான் பின்வாங்க மாட்டேன் அப்படின்றார் தேவன். அதான் கிருபை வரங்களும் அழைப்பும் மாறாதது. நம்ம தான் மாறி விடுகிறோம், அழைப்பை தெரிந்து கொள்ளாதனால நம்ம விட்டுறோம். கர்த்தரை பொறுத்த அளவுக்கு எப்படின்னா, நம்ம பிறந்து வளர்ந்து நம்ம எப்படி நடத்திக்கிறோம், நம்ம எப்படி நடந்துக்கிறோம், நம்ம எப்படி அடுத்தவங்க பழகுறோம், என்ன பேசுகிறோம், நம்ம எண்ணங்கள் எப்படி இருக்குது, நம்மளோட கிரியைகள் எப்படி இருக்குன்னு பார்த்து அழைக்கிற தேவன் கிடையாது. ஏன்னா தேவனுக்கு நன்றாகவே தெரியும். பையன் வளர வளர, பொண்ணு பிள்ளை வளர 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 அது அடுத்த சுய இஷ்டத்துக்குள்ளே போகும், நம்ம அழைப்பை விட்டு சுய இஷ்டத்துக்குள்ளே போகும்னு தேவன் நன்றாகவே தெரியும். ஆனால் தான் தாயின் கற்பத்தில் உருவாகும் முன்னே உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், உலகம் தோற்றதுக்கு முன்பாகவே உனக்கு பேரிட்டிருக்கேன், உனக்கு பேர் சொல்லி அழைத்தேன்னு தேவன் சொல்கிறாரு. ஏன்னா தேவன் நல்லா தெரியும். நம்ம பிறந்ததுக்கப்புறம் நம்மளோட மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸை வச்சு தேவன் ஜட்ஜ் பண்ணுறவர் கிடையாது. ஆனால் பிறப்பதற்கு முன்பாகவே இனி என்னுடையவன் அப்படின்னு தேவன் நம்மளை அழைத்திருக்கிறார். எப்பேற்பட்ட கிருபை உள்ள தேவன் பாருங்களேங்க. அப்போ நம்மளோட அழைப்பு எப்பேற்பட்ட ஒரு அழைப்புன்னு பாருங்களேங்க. நம்ம என்னைக்காச்சும் யோசிச்சு பார்த்துருப்போமா? நிறைய நேரம் நம்ம நினைக்கிறோம், நான் ரொம்ப பெர்ஃபெக்டாக இருக்கேன் ஆனால் தேவன் என்ன அழைச்சார், நான் ரொம்ப இப்படி இருக்கேன் தேவன் என்ன அழைச்சார். கிடையவே கிடையாது. நீங்களாம் பிறப்பதற்கு முன்பாகவே தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள் நீங்கள், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம் நீங்கள். அதை நம்ம உணர வேண்டும். ஆனால் தான் அக்கிளை கிருபையின் மரங்கள். கிருபையின் மரம்னா என்ன? இவ்வளோ பாவியான மனுஷனாக இருந்தாலும் சரி, பிறந்ததுக்கப்புறம் நம்ம எவ்வளோ தேவனை விட்டு வழிவேலைக்கு போனாலும் சரி, அவர் நம்மளை அழைத்து கொண்டே இருக்கிறார். ஏன்னா அவர் கிருபையாக நம்மளை பிறப்பதற்கு முன்பாகவே தெரிந்து கொண்டவர். உலகத்தில் பிறக்கிற அனைவருமே அப்படின்னா, அனைவருமே தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம் தான். இன்னைக்கு பிறந்தது நாளைக்கு பிறக்கிறது, இன்னும் 10 வருஷம் கழிச்சு பிறக்க போகிற பிள்ளை எப்படி இருந்தாலும் சரி, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள் தான். நம்ம அதை நம்ம உணர வேண்டும். ஆனால் தான் தேவனுடைய கிருபை வரங்களும் அவர்களை அழைத்த அழைப்பும் மாறாதவைகளே. அப்போ தேவன் நம்மளை எப்படி அழைச்சிருக்கார் அதை புரிந்து கொள்ள வேண்டும். எதுக்கு அழைச்சிருக்கார்? அவருக்கு சாட்சி உள்ள வாழ்க்கை வாழ்வதற்காக, அவருக்கு சாட்சி உள்ள பிள்ளைகளாக இருப்பதற்காக. நான் எல்லாம் சரி பண்ணிட்டு தேவன்ட்ட அவர் என்ன முடியவே முடியாது. தேவன்ட்ட வந்தோம்னா அவர் சரிப்படுத்துவார். ஏன்னா உங்களை உலகத்தொற்றதுக்கு முன்பாகவே தெரிந்து கொண்டார். உங்கள் பிள்ளை சேட்டைப்படுது அப்படின்னா நீங்கள் அதை அடித்து விரட்டிடுவீங்களா, கொலை பண்ணிடுவீங்களா? ஒரு சில பெற்றோர்கள் இருக்காங்க, இல்லைன்னு சொல்லலை. நான் எஸ்ஐகே ராஜாவுக்கு வந்து உயிரை கொடுத்தார், 15 வருஷம் கூட்டி கொடுத்தார். ஆனால் தன் பிள்ளைகளுக்கு நடக்கணும் போது பரவாயில்ல, ஏன் காலம் சந்தோஷமா இருக்கே அப்படின்னாரு. அதனால வேதத்தில் எல்லாமே குறிப்பிடப்பட்டு இருக்கு. அப்படி பெற்றோர்களும் இருக்காங்க. ஆனால் பெரும்பாலும் எப்படின்னா, என் பிள்ளை என்ன பண்ணாலும் நான் அதை பாதுகாத்துக்குவேன், அது எப்படியாச்சும் நல்லபடியாக மாறிடாதா அப்படின்னு பெற்றோர் காத்துப்பது போல பரலோக தகப்பன் உங்களுக்காக காத்து கொண்டு இருக்கிறார். உங்களுக்கு கொடுத்த கிருபைகளும் உங்களுக்கு கொடுத்த அழைப்பின் நோக்கமும் உங்களுக்காக காத்து கொண்டு இருக்கிறது. அதை பெற்றுக்கொண்டு தேவனுக்காக ஓடுவதற்காக ஆயத்தமாவோம். ஆமென். ஜெபிப்போம். எங்களை அதிகமான அன்பின் பரலோக பிதாவே, எங்களுடைய கிருபையின் மரங்களும் அழைத்த அழைப்பின் நோக்கமும் மாறாதவைகள் என்று நீ சொன்னதற்காக நன்றி 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 ஆண்டவரே. ஒருவேளை நாங்கள் உமது அழைப்பை கேட்காமல் எங்கள் சுயத்தில் ஓடிக்கொண்டிருக்கலாம் ஆண்டவரே. ஆனாலும் உமது கிருபையால் நாங்கள் சுயத்தில் ஓடிக்கொண்டிருந்தாலும் உமது கிருபையாளர்களே நீ தாங்கி சுமந்து தப்பித்துக் கொண்டிருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. அழைப்பின் நோக்கத்தை புரிந்து கொண்டு உமது கிருபையை பெற்றுக்கொண்டு நாங்கள் ஓட எங்களுக்கு உதவி செய்யுமாப்பா. இதை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோமாப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. குடும்பத்தில் ஒவ்வொருவரும் தகப்பனே, நீர் அவர்களை அழைத்ததை புரிந்து கொண்டு உமக்கு சாட்சியுள்ள வாழ்க்கையை வாழப்போவதற்காக நன்றி ஆண்டவரே. நீர் அவர்களுக்கு வைத்திருக்கும் கிருபைகளை பெற்றுக்கொண்டு அதிலே நிலைத்து நின்று அதன் மூலமாக முதராஜ்யத்தை கட்டுப்படியிலே நீர் அவர்கள் அழைப்பதற்காக நன்றி ஆண்டவரே. குடும்பத்தில் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. குடும்பத்தில் நோய்வாய்ப்பட்டிருப்பவர்களே உமது கத்தை தெரிகிறோம் அப்பா. ரத்தத்தை அவர் மேல் தெளிக்கிறோம் ஆண்டவரே. பரிபூர்ண விடுதலை கேட்கிறோம் ஆண்டவரே. இந்த நொடியிலே, இந்த நொடி பொழுதிலே கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நொடி பொழுதிலே ஒரு பரிபூர்ண சுகத்தை தந்து விட்டதற்காக நன்றி ஆண்டவரே. ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. இயேசுவின் மூலமாக கேட்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.